நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி பேனருக்கு நம்ம எடிட் பண்ணோம்ல ஒரு ஷேப்லாம் ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்கு அது எப்படி க்ரியேட் பண்ணுறது மொபைல், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் Pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா டெலிட் பண்ணுறங்க, டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் ஒன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஷேப்ஸ் போங்க. ஷேப்ஸ் போயிட்டு ஓகே இந்த ஷேப்ஸே இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம இது பார்த்துக்கலாம். ஷேப்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க, டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கலர் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். கிரேடியன்ட்டில் போய்ட்டு இதுமாரி வச்சுக்கோங்க. நீங்கள் கலர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஃபோட்டோவை கூட இது பண்ணி வச்சுக்கலாம். கலர் வேணுன்னா நீங்கள் இதுமாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டோக் கொடுக்கலாம். ஸ்டோக் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் பிளாக் கலர் ஸ்டோக் கொடுக்குறேன். ஓகே இது டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ் அதை கொடுத்துருங்க. கரெக்ட் சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க உங்கள் கேலரியில். சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ஷேப்பில் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே இதே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதிலே போய்ட்டு எடிட்னு கொடுங்க. எடிட்னு கொடுத்து ஓகே கொஞ்சம் இதாக வச்சுங்க, கொடுத்து டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி வச்சுட்டு எந்த சைடு டைமண்ட் ஷேப் கரெக்டாக வேணுமோ அந்த சைடு நீங்கள் இதுமாரி வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துருங்க. அதுமாரி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அடுத்து என்ன ஷேப் வேணுமோ ஷேப் வந்து நீங்கள் இது பண்ணுங்க. என்ன ஷேப் வேணும், ரவுண்ட் ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப் ஓகே நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இதுமாரி நீங்கள் இது பண்ணி உங்களுக்கு ஸ்டோக்கு வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் ஸ்டோக்கு வேறு கலரில் மாற்றிக்கலாம். ஓகே இந்த வீடியோ நான் ஏன் போகிறேன்னா, நான் இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் எல்லாம் அப்படியே நான் பிஎன்ஜியாகவே கொடுத்துருவேன். அதை கேட்டுருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் தான் கேட்டிருந்தாங்க, யாரும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணல. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா இதுமாரி நீங்கள் இது மட்டும் பிஎன்ஜியாக கொடுத்துருக்கீங்க, இது எப்படி எடிட் பண்ணுறது அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோக் வேறு மாற்றிக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸ்டோக் கலர் மாற்றிக்கங்க, பிளாக் கலர் நல்லாயிருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு சைட் ஷோ இதெல்லாம் ஷேடோலாம் கொடுத்துங்க. ஷேடோ கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனேபிள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ நல்லாயிருக்கும். ஓகே இதிலே அடுத்து இதையும் அதுமாரி எடிட் பண்ணிக்கங்க. இதிலே இந்த ஷேப்பே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்து ஷேப்ஸில் போங்க. ஷேப்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக அந்த இதுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு ஃபார்வர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது ஏற்றமாரி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படியே வர மாதிரி தெரியும். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஷேடோ அப்படி கொடுக்கலனாலும் இதில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேடோ இதுலேயும் கொடுத்துக்கலாம். ஷேடோ இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்கள் இப்படி வரும். இப்படி இதுமாரி ஷேடோ நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படியே ஸ்கொயர் ஷேப்லேயே கொஞ்சம் எட்ஜ் மட்டும் கொஞ்சம் இதுவான மாரி இருக்கும்ல, அதில் திருப்பி நீங்கள் எடிட் போங்க. எடிட் போயிட்டு ரேடியஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் இது பண்ணுங்கள். கரெக்டாக டிக் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது வந்துடும். இது நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எட்ஜ் மட்டும் இதுவாக மாரி இருக்கும். இதுமாரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி எடிட் கொடுத்துட்டு ரொம்ப இது பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வரும். ஆப்போசிட் நீங்கள் அப்படின்னு குறைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எதுமாரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.